நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதான் அந்த 2000வது வருடத்திற்கு பின்பு அதை தாண்டி கொஞ்சம் வந்தோன்னா திரும்ப அடுத்த 20வது வருஷத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் ஏற்படுகிறது படிப்பில். ஸோ இது வேலை வாய்ப்பு தருகின்ற படிப்பா அப்படின்னு பெற்றோர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்போது உங்களை போன்ற கல்வி ஆலோசகர்கள் அதுக்கு வழிகாட்டி கொண்டு இந்த கோவிடுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்த சேலஞ்சஸ் என்ன? இல்லை, இந்த அச்சம் நிறைய பெற்றோர்கள் மனசில் வருவதற்கு காரணம் என்னென்னா, நிறைய படிப்புகள் இருக்குது. அந்த படிப்புகள் வந்து 4 வருடம் 5 வருடம் படித்த பிறகு லட்சங்களில் செலவு பண்ண பிறகு அந்த படிப்புகளுக்கான வேலை வாய்ப்புகள் இல்லைன்றதுனால தான் நிறைய பெற்றோர்களுக்கு அந்த அச்சத்தை வந்து ஏற்படுத்துது. குறிப்பாக இந்த கோவிட், அதாவது இந்த 2000வது வருடத்திற்கு பிறகு 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்து இந்த படிப்புகளில் வந்திருக்கு. மாணவர்கள் வந்து மொபைல் ஃபோன் அல்லது லேப்டாப் உதவி இல்லாமல் படிக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இப்போ இந்த சிஏஎம்ஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்து படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப் வசதிகளோடு தான் படிக்க முடியும்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு பாடங்களுக்குமே இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறதுனால அவங்களும் இந்த படிப்புகளுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கோச்சிங் வந்து பல வருடங்களாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த படிப்பு கற்பிப்பதில் ஆர்வமுடைய ஆசிரியர்களாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வருடமும் 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் இல்லை இன்டர்மீடியட்டாக இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த படிப்புகள் பற்றிய முழுமையான அறிவு அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து மற்ற கருவிகள் மூலமாக இந்த படிப்புக்கு சோர்ஸ் பண்ணி படிக்கிற சிச்சுவேஷன்ஸ் இல்லாமல் அவங்க கொடுக்குற நோட்ஸ் மூலமாகவே படிப்பதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. கல்லூரிக்கு வரும்பொழுதே பெற்றோர்களுடைய கேள்வி அண்ட் மாணவர்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, நான் +1 +2 படிக்கும்போது இன்னும் நிறைய பேர் 9th 10thலேயே கூட பார்த்தீங்கன்னா மொபைலில் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கிற ஒரு காலம் இருந்திருக்கு. இதை தவிர்த்துட்டு நான் வந்து இந்த படிப்புகளுக்குள்ளே வர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதற்கான பதில் என்ன அப்படின்னா, இங்கே ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. கல்லூரி பாட நேரங்களுக்குள்ளே அவங்களுக்கு லேப்டாப்பும் கம்ப்யூட்டர்ஸும் கல்லூரி நிர்வாகமே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக அவங்க வந்து இந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட டாலி, MS ஆஃபீஸ் மாதிரியான பயிற்சிகள் கூடுதலாக எடுப்பதற்கும் வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம். மாலை நேரங்களில் அவங்க 8லேருந்து 8:30 மணி வரை மட்டுமே மொபைல் ஃபோன்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்கும். சாரி ஃபார் தி இன்டர்ஃபரன்ஸ். அப்ப அந்த முழு நேர பாட வேளைகள்ல மொபைல் ஃபோன்ஸ் அலௌட் இல்லையா நேஷனல் மேனேஜ்மென்ட்? இல்ல சார், வீட்ல ஒரு அரை மணி நேரம் மொபைல் எடுக்காதனாலே அவங்க ஒரு பெரிய சுனாமியும் போரும் இல்ல. இங்க படிக்கிற மாணவர்கள் கிட்ட நீங்க நேரடியா சந்திச்சு இது எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாவே எங்களுக்கு மொபைல் இல்லாதனால தான் நிறைய டைம் கிடைக்குதுன்னு. ஏன்னா பள்ளி மாணவர்களை விட்டுருங்க, நீங்களும் சரி நானும் சரி கையில் ஒரு மொபைல் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மொபைலில் ஏதாவது ஒரு யூடியூப்லையோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதாவது ஒரு ரீல் பார்க்காம இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது சார்ந்த டைவர்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. ஆனால் நம்மளுடைய கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அந்த தொந்தரவுகள் கிடையாது. மாலை நேரங்களில் மட்டும் வார்டன்ஸ் கையிலேருந்து அந்த ஃபோனை அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க பெற்றோர்கள் கிட்ட அவங்க பேசுவதற்கு தான் அந்த ஃபோன்கள் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த மொபைலில் தான் என்னோட லெசன்ஸ் இருக்குது, மொபைலில் தான் குவிசன்ஸ் இருக்குது, மொபைலில் தான் நோட்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த வார்த்தைகளுக்கு இடமே இல்லை நேஷனல் மேனேஜ்மென்ட் காலேஜ்ல. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள்ல தேர்ச்சி பெறுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இத பெற்றோர்கள் எல்லாருமே நல்லா நோட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறச்சே பிள்ளைங்க கிட்ட இருந்து ஃபோன் வாங்க முடியல, காலேஜுக்கு போற அந்த குழந்தைங்க கிட்ட இருந்தே ஃபோனை வாங்கினதுக்கு அப்புறமா நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் நல்ல பயிற்சி கிடைக்கிறது. அந்த ஃபோன் இல்லாமலே குழந்தைங்க இருக்காங்க. அது முதல்ல அவங்களுக்கு மென்டலி நல்ல ஒரு பீஸ் கொடுக்கும். அதற்கு பிறகு அவங்க இந்த கோர்சஸ் எல்லாம் நல்லா படித்து நல்லபடியாக வராங்க. சார், ரொம்ப முக்கியமானது என்னென்னா, திரும்ப திரும்ப கேட்குறோம் நாங்கள் கேள்வியை, சிஎஸ் அதெல்லாம் ரொம்ப கடினமான படிப்புகள், அதெல்லாம் படிக்கவே முடியாது. இடைநிற்றல் பெர்சன்டேஜ் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பேக் டு த பெவிலியன் மாதிரி அவங்க படித்த அந்த யூஜியோ இல்லை பிஜியோ கண்டினியூ பண்ணி தான் அவங்க எல்லாம் வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரவலாகவே இருக்கு. இதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, இதில் வந்து தவறான கருத்துக்களும் நிறைய இருக்குது. அது என்னென்னா, ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் சிஏ இன்ஸ்டியூட்டே கொடுக்குற ரிசல்ட்ஸ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் நாளேடுகள்லையும் இணையதளங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 20% மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆவரேஜாகவே இதுதான் வந்து பாஸ் பர்சன்டேஜாக இருக்குது. அதே மாதிரி இன்டர்மீடியட் லெவல்லையும் 15லேருந்து 20% மாணவர்கள் தான் தேர்ச்சி அடைகிறாங்க. இதில் முக்கால்வாசி மாணவர்கள் வந்து தோல்வி அடைவதற்கான ஒரே காரணம் அதற்கு தேவையான அளவு நேரத்தை ஒதுக்கி படிக்காததும். ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் டியூரேஷன் 4 months. 4 months முடிஞ்ச உடனே எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகுது. அவங்களுக்கு வந்து அந்த படிப்புகளில் பயிற்சி போதுமா, அவங்க மாதிரி தேர்வுகள் எழுதி பார்த்துட்டாங்களா, அவங்களால எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்காம உடனடியாக அந்த தேர்வுகளை வந்து சந்திக்கிறது. அதே மாதிரி இன்டர்மீடியட் லெவல்லையுமே நாங்கள் நிறைய மாணவர்களுக்கு சொல்லுவோம், 6 பேப்பர் இருக்குன்னா 6 பேப்பருக்குமே சேர்த்து நீங்கள் எழுதணுன்றது கட்டாயம் கிடையாது. 3 பேப்பராக நீங்கள் பிரித்து எழுதிக்கலாம். ஒருவேளை வந்து நான் 6 பேப்பர் சேர்த்து எழுதினா எனக்கு ரேங்கிங்கில் வரும், அதை நான் மிஸ் பண்ணிடுவேணுன்ற அச்சத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்குற அறிவுரையே, உங்களுக்கு முழுவதுமாக கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் 6 பேப்பர் எழுதுங்க. இல்லைனா 3 பேப்பரை வந்து ஜனவரி
மாதத்தில் எழுதுறீங்கன்னா அடுத்த 3 பேப்பரை மே மாதத்துலையோ இல்லை அதுக்கு அடுத்த செப்டம்பர்லேயோ எழுதுவதற்கு வந்து அவங்க தயாராக இருக்கணும். விரைவில் சிஏ படிப்பை முடிக்கணும்னு நினச்சி உடனடியாக இந்த தேர்வுகளை எதிர்கொள்கிற மாணவர்கள் வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க. இது வந்து மற்றவர்களுக்குமே வந்து தோல்வி அச்சத்தையும் பயத்தையுமே கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ குறுகிய காலத்தில் முடிக்கிறீங்கன்றதை விட எவ்வளோ எளிமையாக இதை வந்து நல்ல பயிற்சியோடு முடிச்சு ஒரு அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆனால் கூட அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். குறிப்பாக மே மாதத்தில் நான் தேர்வு எழுதுறேன் அப்படின்னா தேர்வுகள் வந்து ஒரு இது தயக்கம் இருக்குது, எனக்கு வந்து வெற்றி பெறுவோமான்ற ஒரு தயக்கம் இருந்தாவே மாணவர்கள் தேர்வுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அடுத்த செப்டம்பருக்கு அந்த தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்னதாகவே அவங்க தயார் நிலையில் இருக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜூலையில் ரிசல்ட்ஸ் வரும்பொழுது அவங்க வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த செப்டம்பருக்கு படிக்கும்பொழுது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் மே தேர்வுகள் முடிச்ச உடனே தேர்வுகள் முடிஞ்சிடுச்சுன்ற ஒரு மனப்பக்குவம் வராமல் தொடர்ந்து அவங்க படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒருவேளை தோல்வியை சந்திச்ச பேப்பர்களுக்கு அவங்க உடனடியாக செப்டம்பரில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ண முடியும். அதாவது பயிற்சி அப்படின்றதுக்கு வந்து முற்றுப்புள்ளியே கிடையாது. நம்ம வெற்றியோ தோல்வியோ அந்த பயிற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னீங்க. இன்னொன்று முக்கியமானது குவான்டிட்டி ஆஃப் டைம் முக்கியம் இல்லை, குவாலிட்டி ஆஃப் டைம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ ஒரு கல்லூரிக்கு போனோன்னா நீங்களே சொன்னீங்க 3 வருஷம் யூஜி, அவங்க அரியர் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி அவங்க வெளில போயிடுவாங்க. ஆனால் இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் நான் சிஏ படிக்கணும்னு அந்த மாணவர் எவ்வளவு ஆண்டுகள் அங்கே தங்கி இருக்கலாம்? இல்லை முடிக்கிறதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு நீங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்வீங்களா? முடிகிற வரைக்கும் உங்களோட பயிற்சி இல்லை, அவங்க ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்க்கு நாங்கள் கொடுத்துருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு முதல் ஒரு வருடம், அந்த வருடத்திலே வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த படிப்பை முடிச்சுடுறாங்க, அவங்க இன்டர்மீடியேட் லெவலுக்கு போயிடுறாங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. நீங்கள் கட்டாயமாக 2 வருட காலம் இருந்து இந்த 2 நிலைகளுக்குமே நீங்கள் எங்கள்கிட்ட தான் இதனுடைய பயிற்சி எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபவுண்டேஷன் முடித்த மாணவர்கள் வந்து விருப்பத்தின் பேரில் தான் இன்டர்மீடியேட் கண்டினியூ பண்ணுவாங்க. நிறைய இன்டர்மீடியேட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் ஃபீட்பேக் கேட்கும்பொழுது ஃபவுண்டேஷன் நான் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இங்கே இருக்கிற சூழல், என்னை ஒரு 10 மணி நேரம் படிக்க வச்சது, நாங்கள் பாடம் நடத்துனதுன்றதை விட அவங்கள நாங்கள் படிக்க வச்சுருன்றது ஒரு காரணமாக சொல்லுவாங்க. அடுத்தது இந்த மொபைல் மாதிரியான தொந்தரவுகள் இல்லை, இந்த சூழல் பார்த்திங்கன்னா நாங்கள் படிப்பதற்கும் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எங்களுக்கான சின்ன சின்ன வேலைகள் அந்த லாண்ட்ரி மாதிரியான வசதிகளை கூட அந்த மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணதுனால எங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க அந்த இன்டர்மீடியேட்டுமே கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்க வந்து கட்டாயமாக 2வது வருடமும் இங்கே படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் முதல் வருடம் படிக்கும்பொழுது அவங்களுக்கு கிடைச்ச அனுபவம், அவங்களுக்கு கிடைச்ச அந்த நேரங்கள் வந்து வீணாகாமல் இருந்ததெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க இன்டர்மீடியேட்டுமே இங்கே கண்டினியூ பண்ணுறாங்க. இன்டர்மீடியேட் முடிக்கிற மாணவர்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் இருக்குது, ஒரு பேப்பரில் அவங்களால கிளியர் பண்ண முடியலனா கூட ஹாஸ்டலுடைய ஃபீஸை மட்டுமே பே பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரீயாக அந்த கோச்சிங் எடுக்கிற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில மாணவர்கள் வந்து இல்லை சார் நாங்கள் வீட்டுக்கு போய்டும் அங்கேருந்து படிப்போம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அறிவுரை என்ன, இது வந்து நீங்கள் இடைநிற்றல் மாதிரி ஆகிடும், நீங்கள் வந்து அந்த படிப்பை வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா தொடர முடியாது அப்படின்றதுனால நீங்கள் வீட்டுக்கு போன பிறகும் ஒரு ஆசிரியரோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து எப்படி இங்கே கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வந்து இந்த மாதிரி தேர்வுகளை எழுதுகிறாங்களோ அதே பேட்டர்னில் அவங்களுக்குமே கொஸ்டின் பேப்பர் ஆன்லைனில் கொடுத்து அவங்கள எழுத வச்சு அந்த கோர்ஸை முடிக்கிற வரைக்குமே நாங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுவோம். சரிங்க சார். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கும்போது அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாதிரி, இப்போ இன்ஜினியரிங் பண்ணுறவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் விசிட் எடுக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியில் இன்டர்ன்ஸ் எடுத்துக்கிறாங்க, நீட் முடிச்சுட்டு மெடிசன் பண்ணுறவங்க ஹாஸ்பிட்டல்ஸில். இப்போ இந்த சிஏ படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையா? இருக்கு, நிச்சயமாக தேவை. இது வந்து மற்ற படிப்புகள் மாதிரி படிப்பை முடித்த பிறகு வேலைக்குன்னு போகும்பொழுது இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இடம் இல்லாமல் இந்த படிப்பை படிக்கும் பொழுதே முடிச்ச பிறகு பயிற்சி கூட கிடையாது, 2 நிலைகளை முடிச்ச பிறகு அவங்களுக்கான அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 2 years ஆஃப் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் சொல்லுவாங்க, அது வந்து சிஏல இருக்கும். இதே நீங்கள் சிஎம்ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 மாத கால ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்குவீங்க. இதை நீங்கள் எங்கே எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஏ பொறுத்த வரைக்கும் இன்னொரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில். அதாவது இந்த படிப்பை நான் படிக்கிறேன்னா முடிச்ச பிறகு நான் என்ன வேலையை செய்வனோ அதே மாதிரியான வேலைகளை தான் என்னுடைய பயிற்சி காலத்தில் நான் செய்ய போகிறேன். அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ஃபைலிங் மாதிரியான வேலைகளை நான் செய்கிற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து முழு நேரமாக, இது வந்து நேம் சேக் வந்து இந்த ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்காது. அந்த அலுவலகம் எவ்வளவு நேரம் செயல்படுதோ முழு நேரமாக திங்கள் முதல் சனி வரைக்கும் காலை 9:30 மாலை 6 மணி வரைக்குமே இந்த பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டம் தான் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம். ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்டில் நீங்கள் தியோரிட்டிக்கலாக என்ன படிச்சிங்களோ அதை ப்ராக்டிக்கலாக கற்றுக்க போகிற ஒரு காலகட்டம். மேலும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்ச பிறகு நீங்கள் ஃபைனல் படிக்கிறீங்க இல்லையா, அதனுடைய ப்ராக்டிகல்ஸுமே நீங்கள் வந்து இந்த 2 yearsல தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ஃபைலிங்கில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக மாறுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த சிஏ படித்தவர்களுடைய உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படின்ற ஒரு நாலேஜுமே உங்களுக்கு இந்த ட்ரைனிங் தான் கொடுக்கும். அங்கே இருக்கிற சீனியர்ஸ், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அங்கே இருக்கிற சீனியர் ஆடிட்டர்ஸ்லாம் வந்து அவங்க என்ன மாதிரியான நிறுவனங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான அட்வைசஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுலேயும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில்
காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங்ஸில் மட்டும் ஹெல்ட பார்க்காம இந்த மாடர்ன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. குறிப்பாக அந்த புதுதாக ஆரம்பிக்க போகிற நிறுவனங்களுக்கு கொடுக்க போகிற கன்சல்டேஷன்ல இருந்து அவங்களுடைய நிறுவனங்கள் வங்கி கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி தர்றது, அந்த நிறுவனம் வெளிநாடுகளில் கிளைகளை தொடங்குவதற்கு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தயார் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லா கன்சல்டேஷனுமே இந்த மாடர்ன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பீரியடில் தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், உள்நாட்டு வேலைகளுக்கு போக போகிறோமா, ப்ராக்டிஸ் பண்ண போகிறோமா, வெளிநாட்டு வேலைகளுக்கு போக போகிறோமா, அரசாங்க வேலைகளுக்கு போக போகிறோமான்ற ஒரு அட்வைஸ் எல்லாமே நமக்கே வந்து அந்த ட்ரைனிங் பீரியடில் தான் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி நேரம். நிச்சயமாங்க சார். சார், நம்ம படிப்பு பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். சாதாரணமாகவே மாணவர்கள் அப்படின்னா படிப்பை தாண்டி உங்ககிட்ட என்னென்ன திறமைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் நீ வளர்த்துக்கணும், அந்த திறமைகள்லாம் வெளியே கொண்டு வரணும், அப்போ தான் உன்னோட மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இங்கே வந்த நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் காலை முதல் மாலை வரை இரவு வரை படிப்பு மட்டும்தானா? இல்லை, இப்போ காலையில் 6 மணிக்கு அவங்களுடைய தூங்கி எழுந்த பிறகு அவங்களுடைய குளிக்கிற நேரம் அந்த மாதிரியான அவங்களோட ப்ரைவேட் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 7:45க்கு அவங்க கல்லூரி வாகனம் மூலமாகவே கல்லூரிக்கு கிளம்பிடுவாங்க விடுதியிலேருந்து. அங்கே அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னா 9 to 4 வந்து அந்த பள்ளி படிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன்லேயே இந்த CACMAக்கான பயிற்சி படிப்பு இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஃபவுண்டேஷனில். இன்டர்மீடியட்னா 6 பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து டீச்சர்ஸாக இருப்பாங்க. CACMA முடித்தவர்கள், ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், இல்லை வந்து கற்பிப்பதில் சிறந்தவர்களாக இருக்கிற அந்த PhD மாதிரியான குவாலிஃபைட் பீப்புள் தான் இங்கே டீச்சர்ஸாக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் இந்த மாணவர்களுக்கான கூடுதல் தகுதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாலி மாதிரியான MSFS மாதிரியான பயிற்சி வந்து உங்களுக்கு தேவைப்படுது. கம்ப்யூட்டர் வசதி இல்லாமல் அவங்களால நிச்சயமா இடம் கிடையாது. அவங்களுடைய நேரத்தை வீணடிக்கிற மாதிரியான என்டர்டைன்மெண்ட்டுக்குலாம் வாய்ப்புகள் கிடையாது. அந்த பாடம் சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா கம்ப்யூட்டர் கோர்சஸ் கொடுக்குறது. அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரூரல்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வருவாங்க. அவங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஆங்கில புலமை அப்படின்றத அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது. அப்போ அந்த மாணவர்களுக்கு வந்து ஆங்கிலம் பேசும் திறனை வந்து வளர்ப்பதற்கான பயிற்சிகளை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். இவங்களுடைய கல்ச்சுரல்ஸ், இவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொங்கல் செலிப்ரேஷனோ தீபாவளி செலிப்ரேஷனோ கிடையாது. அவங்களுக்கு வந்து மாதத்தில் 3 முறை நம்ம வந்து விடுமுறை கொடுக்குறோம். அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரியும் அவங்க ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தரும். அதையும் தாண்டி அவங்க அந்த படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் இருப்பாங்க. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு இன்கம் டேக்ஸில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரியானவர்களுடைய கருத்தரங்குகளை வந்து நம்ம ஏற்படுத்தி தரோம். மாதத்தில் வந்து 2 முதல் 3 கருத்தரங்குகள் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தரோம். இது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து தியரட்டிக்கலாக புக்கை மட்டுமே படிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு டயர்ட்னஸை கொடுக்காம அந்த படிப்பையும் தாண்டி அந்த துறை சார்ந்த ப்ராக்டிக்கல் விஷயங்களை அவங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. இது அவங்களுடைய தேர்வுகள் சம்பந்தப்பட்ட ஒரு அடிஷனல் ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும். நிச்சயமாங்க சார். நம்மளோட இலக்கு வந்து ரொம்ப தெளிவாகவும் தீர்மானமாகவும் இருக்கும் பொழுது அந்த பாதை கடினமாக இருந்தாலும் அதை கடந்து சென்றால் நிச்சயம் உன்னோட வெற்றி வந்து உன் கையில் வந்து சேரும். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அந்த அஃபோர்டபுள் ஃபீஸ் அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம பெற்றோர்கள் ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா CA பெரிய படிப்பாக இருக்குது, ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறது என்ன லட்சத்தில் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு. ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இங்கே லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது லட்சங்களில் சம்பாதிக்கிறதுக்கு இதனோட ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? நிச்சயமாக இந்த படிப்பை முடிப்பதற்கே CA நிறுவனம் உங்ககிட்டேருந்து வாங்குற கல்வி கட்டணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபாய் மட்டும்தான். அதுவுமே நீங்கள் ஒரேடியாக +2 முடித்த உடனே முழு தொகையும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ICAI பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனில் 10,000 ரூபாய் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் 1 வருட கால படிப்பு. இது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு சுமையாக இருக்குமா? ஏன்னா +1 +2 லெவல்லே ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரையும் கல்வி கட்டணம் செலுத்தும் நிலை உள்ளது. ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் லெவலுக்கு இந்த 1 வருடத்திற்குமே நீங்கள் செலவு பண்ண போகிற CA நிறுவனத்துடைய கல்வி கட்டணம் வந்து 10,000 தான். அதற்கு மேற்பட்டு மாணவர்கள் வந்து எந்த கல்வி நிறுவனத்திலும் இதனுடைய பயிற்சி எடுத்துக்கிறாங்களோ அந்த நிறுவனத்திலிருந்து அந்த கல்வி கட்டணம் வந்து வேறுபடும். அடுத்தது இன்டர்மீடியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க செலுத்த போகிற கல்வி கட்டணம் ஒரு 1.5 ஆண்டு காலம் படிக்க போகிற அந்த படிப்புக்கு CA நிறுவனத்திற்கு அவங்க செலுத்த போகிற கல்வி கட்டணம் வந்து ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இன்டர்மீடியட் முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற அந்த ட்ரைனிங் பீரியட்ல மந்த்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டைஃபன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்களா? மாணவர்களுக்கு வழங்கப்படும். மாணவர்களுக்கு கிடைக்கும். மந்த்லி ஸ்டைஃபன் கிடைக்கும். கல்வி கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்து, ஏன்னா இது வந்து கட்டாயமாக்கப்பட்ட பயிற்சி. CA நிறுவனம் என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வந்து புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு வெளியில வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி நிறுவனங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்ய முடியாது. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா படிக்கும்போதே பயிற்சியும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை இதில் உருவாக்கி அந்த பயிற்சி காலத்திலும் மாணவர்களுக்கு வந்து நிதி சுமை இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்களுக்கு
வந்து இந்த நகரத்திற்கு ஏற்றாற் போல இந்த ஸ்டைஃபன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை மாதிரியான பெருநகரங்களில் 10,000 ரூபாய் வரை கூட இந்த ஸ்டைஃபன் பணம் வந்து வழங்கப்படுது. இது எப்படி இருக்குன்னா, அந்த மாணவர்கள் அந்த 2 ஆண்டு காலம் அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய செலவுகளை வந்து மேற்கொள்வதற்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்க சார். மொத்த கல்வி கட்டணமே சிஏ இன்ஸ்டிடியூட்க்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் செலுத்துற மாதிரி இருக்கும். நீங்க விருப்பப்படுற கல்வி நிறுவனத்துல அதனுடைய கல்வி கட்டணம் வேறுபடலாம். அதாவது எந்த ஒரு படிப்பு படிச்சாலும் எல்லாருக்குமே என்னன்னா, உலகம் முழுக்க சுத்தி நம்ம வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும். இப்போ இந்த நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல நாம எடுத்துக்கிற அந்த சிஏ படிப்புகளுக்கான பயிற்சிகள் உலக அளவில் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று தருமா? இல்லை, சிஎஸ்ஏஎம்ஏ படிப்புகளே வந்து உலக அளவில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர படிப்பு தான். இது வந்து குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி, குளோபல் ரிவார்டிங் கரியர் தான் நாங்கள் சொல்லும் போதே சொல்லுவோம். அக்கௌண்டன்சி துறையே வந்து எவர் கிரீன் கரியர். அதுலேயும் குறிப்பாக வந்து இதனுடைய ப்ரொஃபஷனல் கோர்சஸான சிஎஸ்ஏஎம்ஏ படிக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும். எப்போ நம்ம வந்து ஒரு உலக அளவிலான வேலைவாய்ப்புகளை தேடி போவோம் அப்படின்னா, இந்திய அளவில் அதற்கான வாய்ப்புகள் குறையும் பொழுதோ இல்லை அந்த படிப்பை முடித்தவர்களுக்கான சம்பளம் குறைவாக இருக்கும்பொழுது தான் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் லேக்ஸில் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அதை நோக்கி ஓடிட்டு இருப்போம். ஆனால் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்திய அளவிலேயே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. நான் அதுலேயும் குறிப்பாக சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு சிறு குறு நிறுவனங்களில் நீங்கள் வேலைக்கு போகிறது கிடையாது. பெரிய நிறுவனங்கள், லட்சங்களில் லாபம் ஈட்டும் நிறுவனங்கள், இல்லை பல ஆயிரம் கோடிகளில் முதலீடு செய்த நிறுவனங்களில் உங்களுக்குன்னு ஒரு துறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். அது ஒரு அக்கௌண்டிங்காவோ ஆடிட்டிங்காவோ இல்லை டாக்ஸ் பிளானிங்காவோ இல்லை நிதி மேலாண்மை மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டியாக தான் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க. அப்போ உங்களுடைய மாத சம்பளங்கள் வந்து லட்சங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஏற்படுத்தி தரணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு மருத்துவம் படித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மருத்துவமனை அமைக்கணும்னா பல கோடிகள் வந்து முதலீடு செய்ய மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடித்தவங்க ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு கம்ப்யூட்டர் உதவி இருந்தால் போதும் அவங்க வந்து அந்த தொழிலை வந்து தொடங்க முடியும். அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு அவங்க தேவையான நாலேஜ் சப்போர்ட்டு, அவங்களுடைய கன்சல்டேஷன், கம்பெனி ஃபார்மேஷன்லேருந்து, அக்கௌண்டிங்லேருந்து, ஆடிட்டிங்லேருந்து, டாக்ஸ் ஃபைலிங்லேருந்து, இல்லை இந்த டாக்ஸில் இருக்கிற அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுப்பதன் மூலமாக லட்சங்களில் சம்பாதிக்கிற சுய தொழில் வாய்ப்புகளுமே இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெளிநாடுகளுடைய நிறுவனங்களுடைய அக்கௌண்டிங் ஆடிட்டிங் வேலைகளை வந்து பேக்கெண்ட்லேருந்து இந்தியாவில் தான் பல நிறுவனங்கள் வந்து எடுத்து நடத்துகிறாங்க. அது வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியாக பார்த்தோன்னா அவுட் சோர்சிங் வந்து இங்கே தான் நடக்குது. அப்போ இந்தியாவில் இருந்து தான் அவங்களுடைய அக்கௌண்டிங் ஆடிட்டிங் வேலைகளை பார்க்குறாங்கன்னும் பொழுது முதலில் சிஏ முடித்த மாணவர்கள் வந்து இங்கிருந்தே அந்த வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்யணும்னு நினச்சாங்கன்னா, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் சிஏ படிக்கிற மாணவர்கள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்க 2 பேருமே வழங்குற இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகள் உலக அளவில் எந்த நிறுவனங்களுமே இவங்களை வந்து அக்கௌண்டிங் ஆடிட்டிங் துறையில் பணியமர்த்தி கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும், ஒருவேளை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மட்டும் ஒரு சில நாடுகளில் நேரடியாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றதுனால அந்த நாடுகள் வழங்கும், இந்தியாவில் சிஏனா வெளிநாட்டில் ஏசிசிஏ, அந்த ஏசிசிஏ படிப்புகளுக்கு இணையான தகுதி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு 9 பேப்பருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு 4 பேப்பருக்கு மட்டும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி அந்த நாடுகளில் இருக்கிற இந்த வரி சட்டங்கள், குளோபல் டாக்ஸேஷன் இல்லை யூகே மாதிரியான நாடுகளில் வந்து யூகே டாக்ஸேஷன் மாதிரியான பேப்பர்ஸை படிச்சுட்டு திரும்பவும் அந்த நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் வாய்ப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவிலே ஒரு 3 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்கள் தேவைப்படுகின்ற இந்த நிலையில் நீங்கள் வெளிநாடுகளுக்கும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக போக முடியும். ஏன்னா அங்கேயுமே தொழில் வளர்ச்சி அப்படின்றது அபரிமிதமாக இருக்குது. புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்கள், அவங்களுக்கான அக்கௌண்டிங் ஆடிட்டிங்களுக்கு வந்து சிஎஸ்சிஎம்ஏ பிடித்தவர்களுடைய தேவை வந்து அதிகமாக இருக்குது. நிச்சயமாங்க சார். அதாவது நம்ம நாட்டில் வேலை இல்லாதப்போ இல்லை இன்னும் வேற மாதிரியான ஃபோக்கஸ் இருந்தால் வெளிநாடு போகலான்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே அரசு துறைகளில் இந்த சிஏ படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா? இருக்கிறது, நிச்சயமா இருக்கு. எப்படி வந்து தனியார் நிறுவனங்களோ அதே மாதிரி தான் அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் இருக்கு. இது ஒரு பக்கம். அவங்களுக்குமே அக்கௌண்டிங் ஆடிட்டிங் வரிகள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இந்த படித்தை முடித்தவர்களுடைய உதவி வந்து தேவைப்படுது. அதே மாதிரி தான் நிதி சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம அவங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகள்லையுமே சிஎம்ஏ படித்தவர்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தினுடைய நேரடி துறைகள், நிறுவனங்கள் ஒரு பக்கம், அவங்க லாபகரமாக செயல்படும் நிறுவனங்களாக இருக்கலாம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அரசாங்கத்தினுடைய துறைகள்லையுமே இவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்குன்றதுனால அரசாங்க வேலைகளும் இவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கூட எழுதணுன்ற அவசியம் இல்லை. நேர்முக தேர்வுகளை மட்டும் எதிர்கொண்டு அந்த வேலையை தக்க வச்சுக்கலாம் சொல்லியிருக்கீங்க. 1 மணி நேரமாக வணிகவியல் துறை படித்த மாணவர்கள் வானத்தையும் வசப்படுத்தும் அளவிற்கு அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது என்று மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பெற்றோர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த வார்த்தைகளை கூறினீர்கள். உங்களுக்கு ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.